ஹalleluya! நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுல்ல? எழுந்துட்டீங்களா? இந்நேரத்துக்கு உங்க காலை வேலைகளை முடித்துக்கொண்டு ஜெபித்து விட்டு தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு நேரம் செலவழிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்க ஒருவேளை உங்க படுக்கையின் மேலேயே இருந்தா இப்போவாவது வாங்க. ஒருவேளை நீங்க வேற தேசத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தா இது உங்களுக்கு மத்தியானமோ காலையோ இன்னொரு நேரமோ நீங்க இந்த நேரத்துல கனெக்ட் ஆனீங்க பாருங்க. இது உங்களுடைய ஆர்வத்தை காண்பிக்குதுங்க. நீங்க எங்கெங்க இருந்து பாக்குறீங்கன்ற விஷயத்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறக்காதீங்க. மற்றும் அப்பப்போ நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்க ஜெப குறிப்பு கூட அனுப்புங்க. அதற்காகவும் நாங்க ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைய தேவனுடைய வார்த்தைக்காக நம்முடைய இதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். சிறிய ஜெபம். பரிசுத்தரே உமக்கு நன்றியப்பா. ஜெபத்தினுடைய வல்லமையை அறிந்து கொண்டு நாங்க இருக்கவும், ஜெப ஆவியை கொண்டு இருக்கவும், ஜெபிக்கவும் அப்பா உம்முடைய நாமம் தரித்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ஜெபிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படியாக ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாங்கள் உம்முடைய நாமத்தில் இன்னும் அதிகமாய் ஜெபித்து ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படும்படிக்கு, பிசாசின் கிரியைகள் கட்டப்படும்படிக்கு, பரிசுத்த ஆவியின் கிரியைகள் அதிகரிக்கும்படிக்கு ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல? இன்றைக்கு உங்களுடைய சபையில உபவாச கூட்டம் இருக்கா? எங்க சபையில இருக்கு. அநேக சபைகள உபவாச கூட்டங்கள் இருக்கு. ஆனா ஜனங்க போக மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தவங்க எல்லாம் உபவாச கூட்டத்துக்கு வந்தா எவ்வளவு நல்லா இருக்குங்க. எவ்வளவா தேவனுடைய அற்புதத்தை பார்க்க முடியும். கர்த்தருடைய நாள் என்று அதை கனம் பண்ணுகிறவன் விசேஷமாக சபை எல்லாரும் கூடி உபவாசத்திலே ஜெபிக்கும் போது எவ்வளவு பெரிய விடுதலை கிடைக்கும் என்பது கவனிக்கணுங்க. உபவாசம் என்பது இன்றைக்கு இதை பல விதத்துல பேசுகிறாங்க. உபவாசம் உபவாசம் உபவாசம்னு வார்த்தைகள்லே முடிச்சுறாங்க தவிர சரியான விதத்துல உபவாசிக்கிறது இல்லைங்க. தேவனுக்கு பிரியமான உபவாசம் நீங்க பட்டினி இருந்து கஷ்டப்படுவது இல்லைங்க. நீங்க மற்றவங்களை கஷ்டப்படுத்தி, மற்றவங்களை காயப்படுத்தி கொண்டு, மற்றவங்களோட சண்டை போட்டுட்டு இருந்தா உங்க ஜெபம் பரலோகத்துல கேட்கப்படாதுங்க. இது பழக்க தோஷமா செய்கிற விஷயம் இல்ல. ஆண்டவரின் சமூகத்தில் ஜெபிக்கும் போது நம்முடைய உடலின் தேவைகள், தாகம், பசிய மறக்கிற அளவுக்கு அவருடைய சமூகத்தில் நம்முடைய இதயத்தை ஒருமனப்படுத்துவதற்கு உலக மயக்கத்திலிருந்து வெளியூட்டப்பட தான் விசுவாசமே தவிர அது உங்க இஷ்டம். உங்க அனுகூலத்தின்படி நீங்க எந்த விதத்துல உபவாசம் இருப்பீங்களோ, எவ்வளவு நேரம் உபவாசம் இருப்பீங்களோ, எத்தனை நாட்கள் உபவாசம் செய்வீங்களோ என்பது தனிப்பட்ட விஷயங்க. பட் சபை முழுவதும் ஒரே முறை, வாரத்துக்கு குறைந்தது 2 முறை எங்க சபையில் ஒவ்வொரு புதனும் ஒவ்வொரு வெள்ளியும் உபவாச கூட்டம் இருக்கும். 2 முறை சேர்ந்து நம்ம ஜெபித்தா அற்புதமான காரியங்களை பார்ப்போங்க. உலகமெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதுக்காக ஆயத்தப்படுதுன்னு நினைக்கிறீங்க? அப்பப்ப நியூஸ் பாருங்க, உங்களுக்கு புரியும். இன்டர்நேஷனல் நியூஸ் பாருங்க, உலக செய்திகள், வேர்ல்ட் நியூஸ் பாருங்க, இந்தியன் நியூஸ் எல்லாம் பாருங்க. உங்களுடைய ஊர் மட்டுமென்று உங்க ஊர் நியூஸ், உங்க லோக்கல் சேனல்ஸ் மட்டும் இல்லைங்க. உலகம் என்ன நினைக்கிறது, ஒவ்வொரு தேசத்தை குறித்தும் அது எப்படி இருக்குன்னு கவனிங்க. பயங்கரமான நிலைமைகள் இந்த நாட்களில் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுது. தேசத்தின் மேல தேசமும் எழும்புகிறது. ஜாதியின் மேல ஜாதி எழும்புறாங்க. அக்கிரமம் மிகுதியாவதும், அநேகருடைய அன்பு தணிந்து போவதும், விசுவாசத்தை காண முடியாத நிலைமை உண்டாயிருக்குல்ல, இதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கு. அதுக்குதான் நாம இப்ப ஜெபிக்கணும். நம்முடைய தேசத்தில் இந்த காலத்தில், இந்த கடந்த 10 வருஷத்தில் எவ்வளவோ பேர் பாஸ்டர்ஸ் இறந்து விட்டாங்க. ரத்த சாட்சிகள் கூட ஆனாங்க. மனுஷர் உங்களை ஒப்பு கொடுப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுதுங்க. உலகளாவிய அளவில் கிறிஸ்தவத்துக்கு எதிர்ப்புகள் இருக்கு, அல்லது கிறிஸ்தவம் அர்த்தமற்றதாக மாறிவிடுகிறது. செத்துப்போன ஒரு சிங்கத்தை விட உயிருள்ள நாய் பரவாயில்ல என்பது போல
நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு செத்த நிலைமையில இருக்கிறதை விட வேற ஒரு சாதாரண மிருகமா இருந்தா கூட பெட்டர் தாங்க. ஆண்டவரின் மேல விசுவாசம் வச்சவங்க ஜெபிக்காம இருக்க முடியாது. ஏரோதுவின் காலத்தில் ஆதி அப்போஸ்தலர் கிறிஸ்தவங்க ரொம்ப சித்திரவதை செய்யப்பட்டாங்க. அவங்க எங்க என்னுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளுவாங்களோ, யூதாவின் ராஜ்யத்தை யூதர் எடுத்துக்கொள்ளுவாங்களோ என்று இந்த ஜூஸ் எபிரேயர்கள் வாக்குத்தத்த பூமி என்பாங்க. இந்த இயேசு யாரோ புதிய மதத்தை போதிக்கிறார் என்று அன்றைக்கு அப்படிப்பட்ட பரிசேயர் சாஸ்திரிகளே ஏவுதல் கொடுத்து யாக்கோபின் தலையை சிறை சேதனம் பண்ணிட்டாங்க. யாக்கோபு யாருன்னு தெரியுமா? சீஷர்களில் ஒருவன். பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில் வச்சாங்களாம். இதோ பண்டிகை வருது, போனதும் சிறை சேதனம் அவனை செய்வோம் என்று. ஒரு சீஷன் செத்து விட்டாரு, இன்னொரு சீஷன் சிறைச்சாலையில வைக்கப்பட்டிருக்கிறாரு. அப்ப அந்த காலத்து சபை ஆட்கள் இந்த விஷயங்களை கேட்டு பதறி விட்டாங்களா? போராட்டம் பண்ணாங்களா? ஸ்ட்ரைக் பண்ணாங்களா? என்ன செய்தாங்க பாருங்க. திருப்பிக் கொள்ளுங்க அப்போஸ்தலரின் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். பேதுருவை சிறைச்சாலையிலே வைத்திருந்தாங்க. சபையாரோ மிகுந்த ஊக்கத்தோடு பேதுருவுக்காக ஜெபம் பண்ணினாங்க. என்ன ஜெபம் பண்ணாங்க? பேதுருவை விடுவீங்கப்பா, பேதுருவை இந்த பயங்கரமான நிலைமையில ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, பேதுருக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்கப்பா, உம்முடைய சீஷன் உம்மை பின்பற்றினவன் அவனை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, சிறையில இருக்கிறானே, மரண தண்டனை காயத்தப்படுத்தப்படுகிறான் ஐயா, தனியாக சிறைச்சாலையில அவதிப்படுகிறான் என்று சபை எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினாங்களாம். முதல்ல நீங்க உங்க பாஸ்டருக்காக ஜெபிப்பீங்களா? உங்க சபை தலைவர்களுக்காக ஜெபிப்பீங்களா? ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்க சபைக்காக மட்டும் நீங்க ஜெபிப்பீங்களா அல்லது உலகத்துல இருக்கிற ஊழியர்கள் எல்லாருக்காக ஜெபிப்பீங்களா? எங்க பாஸ்டரையான்னு இன்னைக்கு அநேகர் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறாங்களே தவிர, அன்றைக்கு பவுல் சொன்னது போல நான் நாட்டினேன் இன்னொருவன் தண்ணீர் பாய்ச்சினான், கனி கொடுக்க செய்கிறவர் ஆண்டவரே, அவர்தாங்க. ஒரு பாஸ்டருடைய பிரசங்கத்தை நீங்க கேட்கலாம், இன்னொருத்தர் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாம், இன்னொரு பாஸ்டர் கிட்ட நீங்க அந்த சபையில நீங்க இருக்கலாம், இன்னொரு ஊர்ல இருந்து இருக்கலாம். நீங்க எந்த விதத்துல பலப்பட்டாலும் அதற்கு மூல காரணம் எந்த பாஸ்டரும் இல்லைங்க, ஆண்டவர் தான்ல. அப்ப நீங்க உங்களுடைய பாஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறீங்களா? ஒரு உண்மையான கிறிஸ்தவனை உருவாக்குவது ஒரு ஊழியக்காரர் வேலை இல்லைங்க, தேவன் அநேகரை பயன்படுத்துவார். ஒரு மரத்துண்டை கொண்டு வந்து அதிலே அழகான ரூபத்தை, ஒரு அழகான பொருளை செய்யணும்னா என்ன பயன்படுத்துவாருங்க ஒரு தச்சரு? வெறுமனே ரம்பத்தை மட்டும் பயன்படுத்துவாரா அல்லது சுத்தி மட்டும் போதுமா? என்னவாக அதை செய்யணும்னு தெரிஞ்சா போதுமா? அதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் இருந்தா போதுமா? அதனுடைய அளவுகள் இருந்தா போதுமா? என்னங்க, அதற்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் சேர்த்து அதை பயன்படுத்தி அதுக்கு ஒரு ரூபத்தை கொடுக்கிறது போல ஒரு நல்ல கிறிஸ்தவ விசுவாசியா இருக்க விரும்புகிறவங்க அநேக தேவ ஊழியர்களுடைய நடத்துதல்களில், ஏவுதல்களில், எச்சரிக்கைகளில், கண்டனங்களில், சீர்படுத்துவதில், தேவனுடைய வசன போதனையில தேவன் தம்முடைய வார்த்தையினாலே செதுக்கிக் கொண்டே வருகிறாரு. நீங்க ஆவிக்குரிய விதத்திலே ஆசீர்வதிக்கப்படும் போது உங்களை பலப்படுத்தின ஊழியக்காரங்களை நீங்க ஜெபத்தினாலே உதவி செய்யணும், ஜெபத்தினாலே பலப்படுத்தணும். ஏதோ காணிக்க கொடுக்கணும்னு நான் சொல்றது சிலர் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கலாம். ஆவிக்குரிய நன்மைகளை பெறுகிறவங்க பொருளாதார விதத்தில் உதவி செய்வாங்க, சொல்லவே தேவையில்லைங்க. நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் 2 இட்லி சாப்பிட்டா பில்லு கொடுங்கன்னு நம்மளே கேட்போம், அவங்க கொடுக்கலனாலும். ஏன்னா அப்படியே வரமாட்டோம்ல. நம்ம திருப்தியாகும் போது அந்த திருப்தியாகுகிற வசனத்தை கொடுக்கிற எடுத்துக்கொண்டு வருகிறவங்களை, அந்த ஊழியங்களை போஷிக்க வேண்டிய கடமை நம்ம மேல இருக்கு.
இங்க சபை சிதறி போகலங்க. இன்றைக்கு சபைகள் எப்படி இருக்குன்னா, பாஸ்டர் ஐயா இல்லைன்னு சொன்னா இன்னும் ஒரு கட்டுப்பாடு இல்லாம இஷ்டம் போல இருப்பதை நம்ம ஆலயங்கள்லயும் பார்க்கிறோம். வெறுமனே தேவ ஊழியர்களுக்கு முன்பாக மட்டும் பக்தியா இருக்கிறது போல இருக்கிற சிலர், அவர் பார்க்கிறாருன்னு ஜெபிக்கிறவங்க, யாரோ பார்க்கறாங்கன்னு பைபிள் படிக்கிறவங்க பக்தி உண்மையா இருக்குமா? வேதனையில இருக்கும்போது, பயந்து இருந்தபோது, கலங்கி போன போது, அந்த காலத்துல சிறைச்சாலையில வச்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்க வெளியே வர்றது சாத்தியமே இல்லைங்க. அதுவும் பேதுருவை 3 காவல்களுக்குள்ள வச்சாங்க. உள்ள ரூமு, 2வது கேட்டு, 3வது கேட்டு, மெயின் கேட்டு, பக்கத்திலேயே 2 சிப்பாய்கள், ஒவ்வொரு இடத்துலயும் 4 பேரா காவல், கைகளுக்கு சங்கிலிகள். இதெல்லாம் விடுவிச்சுட்டு வெளியே வர்றது சாத்தியமே இல்லைங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கு அசாத்தியங்கள் சாத்தியமாகும் ஜெபத்தினாலே என்று விசுவாசித்த ஆதி சபை ஜெபித்தாங்க. இனி லாபம் இல்ல, இனி என்ன செய்ய முடியும், இனி ஒன்னும் செய்ய முடியாது என்று எப்பவுமே நீங்க விட்டுறாதீங்க. விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சபையாக நம்ம ஜெபிக்க வேண்டிய கடமை நம்ம மேல எவ்வளவோ இருக்குங்க. சபைனா ஒரு சபை இல்லைங்க, கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு அங்கங்க இருக்கிறவங்க உலகளாவிய சபையா இருக்கிறாங்க. எப்போது இவங்க எல்லாரும் ஊக்கத்தோடு ஜெபித்தாங்களோ பேதுரு சிறைச்சாலையில வைக்கப்பட்டாரு. சபையாரோ தூங்கிட்டாங்கன்னு இல்ல, சிதறிவிட்டாங்கன்னு இல்ல, அவனுக்காக ஊக்கத்தோடு ஜெபித்தாங்க. அந்த ஜெபத்தை தேவன் கேட்டாரு. அந்த ஜெபத்துக்கு பதிலாக தூதர்களை தேவன் பேதுருவினிடத்துல சிறைச்சாலைக்கு அனுப்பினாரு. அந்த தூதன் வந்து சிறைச்சாலையில, அந்த சிறைச்சாலைக்குள்ள வந்து பேதுருவின் பக்கத்துல நின்று 6ஆம் வசனம் பாருங்க. அந்த ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவக்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். காவல்காரங்க கேட்ல இருக்கிறாங்க, கையில சங்கிலிகள் இருக்கு. பேதுருக்கு ஒரு பக்கம் ஒருவனும் இன்னொரு பக்கம் இருவனும் படுத்து கொண்டு இருக்கிறாங்களாம். அவங்களும் சேர்ந்து எழுந்து அசையக்கூட முடியாது, நகரக்கூட முடியாதுங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய தூதன், தேவன் அந்த ஜெபத்துக்கு ஆன்சராக தூதனை அனுப்பி பாருங்க, அவனை தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. 8ஆம் வசனம். தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றபோது அந்தபடியே அறை கட்டிக்கொண்டு செருப்பு போட்டுக்கொண்டு அவன், உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொள், ஓவர் கோட் போட்கோ, உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு எனக்கு பின்னே வா என்றபோது அந்தபடியே அவன் தூதனுக்கு பின் சென்று கொண்டிருக்கும் போது தூதனுக்கு பின்னாடியே இவர் போகும்போது கதவுகள் தனக்குத்தானே அவைகளே திறந்து கொள்ளுகிறதுங்க. மனுஷங்க, அந்த காவல்காரங்க அப்படியாக தூக்கத்திலே பொம்மையை போல நிக்கிறாங்களே தவிர அவங்க தடை பண்ண முடியாம இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியவே இல்லை நினைக்கிறேன். தேவனின் காரியங்கள் விசுவாசிகளுக்கு தான் தெரியுங்க. 3 காவல்களிலிருந்து வெளியே வந்துட்டாரு. முதல் காவலில் இருந்து 10ஆம் வசனங்க. அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவு அண்டையிலே வந்தபோது என்ன நடந்துச்சாம்? அது தானாய் திறந்தது. அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். அல்லேலூயா. ஜெபம் பரலோகத்தின் வல்லமையை பூலோகத்துக்கு இறங்கி வர செய்யும். தூதன் தூதன் என்ற இடத்துல அநேக முறை பழைய ஏற்பாட்டிலும் கூட அது ஆண்டவரை காண்பிக்குதுங்க. ஆண்டவர் நம்ம எவ்வளவா நேசிக்கிறார்னு சொன்னா, அவர் நேசித்த நமக்கு உதவி செய்ய யாரோ ஒருத்தர் இன்னொரு நபர் அனுப்புறதில்ல, அவரே இறங்கி வருகிறவர். ஏன் பரலோகத்துல உட்கார்ந்து கொண்டு வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் யோசிச்சிருக்கலாம்ல? நம்ம பாவத்திலிருந்து நம்ம விடுவித்து பரலோகம் கொண்டு செல்ல. என் ரூபத்திலே, என் சாயல்ல நான் செய்து கொண்ட என் பிள்ளைகளை நானே மீட்கணும்னு அவரே இறங்கி வந்தாரு. ஜெபம் பரலோகத்தை அசைக்குங்க. ஜெபம் தேவனின் இருதயத்தை கரைத்து விடுங்க. ஜெபம் தேவ சமூகத்துக்கு நம்மை சேர்த்து விடும்.
இன்னும் இவங்க ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. தேவன் அவங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டாரு. எந்த வீட்டுல அவங்க ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு அவர் வந்து கதவை தட்டுற வரைக்கும் இன்னும் ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு சிறு பிள்ளை ரோதை வந்து பேதுரு வந்துட்டாருன்னா, நீ என்ன உளர்ற, நீ என்ன பைத்தியமான்னு கேக்குறாங்க. எப்படி வருவார் பேதுருன்னு அவங்க ஜெபிக்கிறாங்க. ஆனா இவ்வளவு சீக்கிரமா பேதுருவை ஆண்டவர் விடுவிப்பார்னு நம்பல போல. கடைசிக்கு கதவை திறந்து பேதுருவை பார்த்தபோது பிரமிச்சிட்டாங்க. எவ்வளவு சீக்கிரமா நம்ம ஜெபத்துக்கு பதில்கள் வருது. எவ்வளவு கடினமான நேரத்துல கூட ஆண்டவர் அற்புதங்களை செய்து நம் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்பது இங்கே நம்ம பார்க்க முடியுது. உங்க வாழ்க்கையில எத்தனை சங்கிலிகள் இருக்கோ, இது எப்படி மாறும், அது எப்படி மாறும்னு, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல எத்தனையோ வியாதி இருக்கு எனக்கு, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல எத்தனையோ பிரச்சனைங்க இருக்கு எனக்கு, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூணு இல்ல எத்தனை கடன் பிரச்சனை இருக்கு எனக்கு. என் நிலைமை இப்படி இருக்கு, நான் எப்படி இந்த கட்டுகள்ல இருந்து வெளியே வருவேன்னு நினைக்கிறீங்களா? சபைக்கு போங்க, விசுவாசிகளோடு சேர்ந்து உபவாசித்து ஜெபியுங்க. உங்க நண்பர்கள் உறவினர்கள் யாராவது கட்டப்பட்டவங்க இருக்கிறாங்களா? ஒரு மனத்தோடு மற்றவங்களோடு சேர்ந்து சபையில ஜெபம் பண்ணுங்க. சபையெல்லாம் ஜெபித்தா பரிசுத்த ஆவியானவரின் காரியங்கள் இந்த கடைசி காலத்தில் பயங்கரமா நடக்குங்க. உங்க வீட்டுல ஜெபிக்கிறது நீங்க ஜெபிங்க எவ்ரிடே. வாரம் வாரம் உபவாச ஜெபங்களுக்கு சென்று அவருடைய சமூகத்தில் எல்லாரோடு சேர்ந்து சுத்த இருதயத்தோடு ஜெபிக்கிறவர்களோடு நீங்க ஜெபித்தா அற்புத ஆச்சரிய காரியங்களை பார்ப்பீங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்றைக்கு எங்க பக்தி வாழ்க்கையில ஜெபத்தின் முக்கியத்துவத்தை உணர்வதற்கு அறைக்குள்ளே சென்று கதவை பூட்டி தனிமையிலே ஜெபிக்கிறவர்களாக, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவங்களாக, சபை எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறவர்களாக, பரிசுத்த ஆவியானவரின் காரியங்கள் உலகமெல்லாம் நடக்கும்படி, ஒவ்வொரு கட்டுகள்ல இருந்தும் மனுஷங்க விடுவிக்கப்படும்படிக்கு உபவாச ஜெபத்திலே விண்ணப்பத்தோடு உம்முடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்வதற்கு, எங்க தனிப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து தலைமுறை தலைமுறையா அல்லது நாளுக்கு நாள் எங்களை பின்தொடர்கிற தீங்கிலிருந்து விடுதலை பெறுவதற்கு எங்களுக்கு ஜெபத்தின் வல்லமையை தரும்படிக்கு இந்த காலையில் ஒவ்வொருவரையும் ஜெப ஆவியோடு நிரப்பும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் நீங்க எங்களுக்கு கீழே இருக்கிற 8939801234 என்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் எங்களுக்கு அனுப்புங்க. அதெல்லாம் நாங்க பார்க்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. அற்புதமான பதில்களை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு கல்வாரி சபையில நடக்கிற உபவாச கூட்டத்துக்கு சபையார் அனைவரும் கட்டாயமா கலந்து கொள்ள வேண்டும். மற்றவங்க நீங்களும் நீங்க இருக்கிற இடத்திலே எங்களோடு சேர்ந்து ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்